ரிமோட்டோட டிசைனே ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் அப் பட்டன். ஏன்னா இதுதான் வந்து வால்யூம் மெனுவும் வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து கை வச்சு தொடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ஆன் பண்ணனா பூட் டைம் வந்து கம்மியாக எடுக்கும் பாருங்கள், உடனே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். 10,000 பட்ஜெட்டில் தி பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டி எந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் தான் சொல்வேன். டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் கேட்ட பிக்ஸ்பேக் பவர் ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 13,000 பட்ஜெட்டில் நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த ப்ரொஜெக்டரை வாங்குறதுக்கு மெயினான ரீசன் இதில் வந்து சர்டிஃபைட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் சப்போர்ட் பண்ணுற Android 13 OS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இது ரிலவெண்ட்டு நீங்கள் 5TV ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது தனியாக வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் எதுவுமே எக்ஸ்டர்னலாக நீங்கள் வாங்க வேண்டியதே கிடையாது. இதில் இருக்க டிஃபால்ட் ஆண்ட்ராய்டை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், பிரைம் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து இருக்கும். ப்ரொஜெக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். 11,000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைட் போட்டு நம்மளால பார்க்க முடியும். 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. பிக்சர் குவாலிட்டி வேற லெவல். நான் உங்களுக்கு சில சாம்பிள்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் தெளிவாக டைரெக்டாக உண்மையை வந்து சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். இந்த ப்ரொஜெக்டர் ஏன் வாங்கலாம் அப்படின்றதுக்கு வீடியோ உள்ள ரீசன்ஸ் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த பிக்ஸ்பேக் பவரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் வீடியோ அஃபிஷியலி சர்டிஃபைடு. இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு கிராஸ் வெயிட் வந்து வெறும் 1.5 kg தான், சரிங்களா? ஸோ ரொம்ப லெஸ் வெயிட்டு, ஃபுல் HD ரெசல்யூஷன், வைஃபை டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, 5.2. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால பிளர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ பிக்ஸ்பேக்கான 1 year வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். சப்போர்ட்டுக்கு வந்து இமெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, வெப்சைட்டோட லிங்க்கையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. வாரண்ட்டியோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. சப்போஸ் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது உங்கள் சைட்லேருந்து பைசா கேட்குறாங்களா, எல்லாத்தையும் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு வாங்கிறது நல்லது. ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக அண்ட் இதுவாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரே வந்து ரொம்ப குட்டி சைஸு, இங்கே பாருங்கள், சின்ன சைஸு ப்ரொஜெக்டரு. அதுக்கான ஸ்டாண்டும் உங்களுக்கு வருது. ஸ்டாண்டுக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் உங்களுக்கு வரும். நம்ம அக்சசரிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அக்சசரிஸில் இங்கே பாருங்கள் ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட்டில் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிசைன் வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. சரி, பார்த்தீங்கனாலே தெரியும். எக்ஸிட்டு, ஹோமு, நெட்ஃப்ளிக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடான ஒரு பட்டன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து 5TV ஸ்டிக்கு இது மாதிரிலாம் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து வாங்குவோம். அதில் இருக்க டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு வந்து சரி இருக்காது. ப்ளஸ் ரெண்டாவது ரிமோட்டும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காது. பட் இப்போ வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூபு, ப்ரைமு, ஹாட் ஸ்டாருக்குன்னு சொல்லி டெடிக்கேட்டட் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைனிங்கும் வந்து பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. AAA செல் போடுற மாதிரி தான், சரிங்களா? ரிமோட்டை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ரிவ்யூ பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டஸ்ட் கிளாத், இங்கே பாருங்கள், டஸ்ட் கிளாத் இப்போலாம் வந்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. பட் இவங்க வந்து டஸ்ட் கிளாத்தும் வந்து கூடவே வருது. ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல லென்த்தியான பட் இங்கே பாருங்கள். ஸோ க்ளீனிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அந்த கீழே வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டாண்டு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவரும் வந்து உங்களுக்கு கூடவே வருது. அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டரோட ப்ராடக்ட் மேனுவல். ப்ராடக்ட் மேனுவல் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு, இது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு இந்த டீட்டெயில் ஸ்பெசிஃபிக்காக வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஃபுல்லாக அதுதான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9. ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற அந்த மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து
நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி இமேஜ் அண்ட் ஆடியோ சப்போர்ட் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. எது சப்போர்ட் பண்ணாதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. வீடியோ பிட் சப்போர்ட்டட் ஃபார்மேட்டு இதெல்லாம் சப்போர்ட் இல்லாதது எல்லாம் இது வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா பென்ட்ரைவில் சில ஃபார்மேட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூசேஜ் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ளீஸ் கனெக்ட் இன்டர்நெட் ஆக்சஸ், அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் கண்ட்ரி ரீஜன், ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுன்றதுக்கு தனியாக வந்து யூசர் மேனுவல். ஸோ ப்ரொஜெக்டரை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை வார்னிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க செம்மையாக இருக்குங்க. அல்ட்ரா த்ரின் ப்ரொஜெக்டர் பாருங்க, வெயிட்டே இல்லை ப்ரொஜெக்டர். இந்த இதெல்லாம் வந்து இது வந்து பிளாஸ்டிக் தான். இங்கே பாருங்க. ஸோ ப்ரொஜெக்டரோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பவருக்கு ஒரு போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, ஐஆர் ரிசீவரு, அதுக்கப்புறம் ஒரு HDMI ஆர்க் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில அப்கிரேட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பவர் பட்டன் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் பைப் போது பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரோட பேக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மெஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீழே வந்து உங்களுக்கு வென்ட்ஸ் இருக்குது. இந்த சைடும் இங்கேயும் வந்து ஒரு மெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க செம்ம டிசைனு, பிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கான அந்த பேட்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் லென்ஸ் இருக்குது. இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த இதுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கோட்டட் லென்ஸு நல்லாயிருக்கு பாருங்கள். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் தான். மேனுவல் கீலாம் எதுவும் கிடையாது. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா QC பாஸ்ட்டுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் பவர் இன்புட் எவ்வளோ அப்படின்றது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் கொடுக்குறாங்க. அந்த ரப்பர் புஷ்ஷும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இங்கே தான் வந்து டஸ்ட்டு ஃபில்டர் வரும். இந்த டஸ்ட்டு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போலாம் டஸ்ட் ஃபில்டரே வந்து தரமாட்டேன்றாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் இங்கே பாருங்கள். இதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அந்த ஃபிலிமை வந்து க்ளீன் பண்ணிட்டா இங்கே உள்ளே வந்து தெரியுது பாருங்கள். இது வந்து டஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் மந்த்லி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து கொடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். பிக்ஸ் பேக் ஆல்வேஸ் வந்து என்னென்னா அந்த வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில் தான் இருக்கும். அவங்களோட இதெல்லாம் போடுறதும் ஈஸி தான். சும்மா இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. அவ்வளோதான். அப்புறம் சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து வென்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்ட் நீங்கள் வைக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரணும் அப்படின்றதுக்காக இத்தனை வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ரொஜெக்டரோட டிசைனை வந்து ரொம்ப சூப்பர் காம்பேக்ட் சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்டு வந்து அவங்க கூடவே கொடுக்குறாங்க. நீங்கள் தனியாக வந்து பைசா கொடுத்தலாம் வாங்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டாண்டை வந்து டேபிள் மவுண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆலன் கீஸும் வந்து உங்களுக்கு கூடவே வருது பாருங்கள். ஆலன் கீஸ் இருக்குது. இது வந்து மெட்டல். இந்த மெட்டலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங். இங்கே பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். சப்போஸ் இதை எடுத்து நம்ம டேபிள் மவுண்ட்டு கிடையாது, சீலிங் மவுண்ட்டும் நம்மளால் பண்ண முடியும். இப்படி வச்சுட்டு ப்ரொஜெக்டரை இங்கே வந்து நீங்கள் சென்டரில் ஹோல்ட் பண்ணிட்டு மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேபிள்லையும் வச்சு கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவ்வளோ வளையல பாருங்கள். நான் ஃபுல்லாக அழுத்திட்டேன். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நான் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதை மாட்டுறது ரொம்பவே சிம்பிள். இங்கே பாருங்கள் அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மவுண்ட்டில் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு 4-5 ரொட்டேஷன்லேயே வந்து உக்காந்துட்டுது. அவ்வளோதான், ஃபுல் டைட் வச்சாச்சு.
அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள். சரி, இது எதுக்கு ப்ரோ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டைட் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலன் கீக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வச்சு இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்கள் இப்படி வச்சு டைட்டாக இது லூஸு. ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூவும் இருக்குது. சப்போஸ் இப்படி பண்ணணுனாலும் நம்ம வந்து டைட் லூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆலன் கீ யூஸ் பண்ணி. ஸோ ஸ்டாண்டு கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க பிக்ஸ்பேக் எவ்வளோ பூட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இந்த டோர்லேயும் வந்து வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஹைலைட்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரேஷியோ, அதாவது த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த 7 அடிக்கு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணுது பாருங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு வந்து 13 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ தான் ப்ளூ டைமே உங்களுக்கு எடுத்துக்குது. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரிமோட்டோட டிசைனே ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் அப் பட்டன். ஏன்னா இதுதான் வந்து வால்யூம் மெனுவும் வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து கை வச்சு தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மட்டுமே நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுன்றதுக்காக இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது டக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் எலிவேட்டடாக தெரிஞ்சு பாருங்கள், ஒரு 3D மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன். ஆக்சுவலாக சொல்ல போனால் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு, யூடியூப்க்கு, ப்ரைமுக்கு, டிஸ்னிக்கு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மற்ற இதில் வர மாதிரி தான். ஸோ ரிமோட்டோட டிசைனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தடவை பிக்ஸ்பேக்கில் வந்து வரவேற்கத்தக்கது. இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு பூட் டைம் வந்து கம்மியாக எடுக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன், உடனே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் டிஸ்பிளேல இருக்க அந்த இதை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அது திருப்பியும் முதலேருந்து ரன் ஆகும். உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் ஆன் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கும். ரெண்டாவது டைம் சப்போஸ் டக்குன்னு நான் ஆஃப் பண்ணி எத்தனை தடவை ஆன் பண்ணாலுமே உடனே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஆன் பண்ண முடியும். கொஞ்சம் கூட டிலேவே வந்து எனக்கு இருக்காது இதில். ஸோ அது வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து ஒரு ஹைலைட்டு. பாருங்கள் உடனே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு ஆஃப் பண்ணாலும் அதே மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கேயும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணோன்னே எப்படி உடனே லைட் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல் 60 HDR தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வருது. பட் ஹை டைனமிக் ரேஞ்ச் வந்ததே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் இருக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் ப்ரோ கேட்டிங்க அப்படின்னா, பிக்சர் குவாலிட்டியை வந்து நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த ரிலவெண்ட் ப்ரொஜெக்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 13,000 பட்ஜெட்டில் தி பெஸ்ட் பிக்சர் குவாலிட்டி எந்த ப்ரொஜெக்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ப்ரொஜெக்ட் தான் சொல்வேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸரு. உங்களுக்கு வீடியோ வந்து எந்த இடத்துலையும் வந்து லேகே வந்து சுத்தமாக கிடையாது. இங்கே பாருங்கள், ஸோ சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், நான் கிட்ட போய் பார்த்தேன் பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து தெரியுதான்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையும் வந்து பிக்சல் அரேஞ்ச் பண்ணுறது விசிபிலிட்டியாக வந்து சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான பிக்சல்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ வந்து இதில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். சரி, இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம சினிமா வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே ப்ளே பண்ணிட்டேன். பட் உங்களுக்காக இப்போ லைவாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் 5 வாட் ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. சவுண்ட் சைடில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. ஏங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆடியோ வந்து இதில் 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலும்
உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கிறிஸ்பி சவுண்டு. உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, பட் லவுட்னஸ் இருக்குது இந்த ஸ்பீக்கரில். நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆடியோவில் வந்து அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம், லவுடராக இருக்கணும், கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும். ஏன்னா மூவி வந்து உங்களுக்கு வாய்ஸ்ன்றதுனால அந்த வாய்ஸ் சரியாக கேட்கணும். மியூசிக்கோட ஓவர்லேப் ஆகுதான்னு பார்த்தேன், கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஆடியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் உண்மையிலே ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் இதில் வந்து எனக்கு வந்து ஆடியோ வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் கொடுத்துறதுனால 5% பிளர் இருக்குமா அப்படின்னு சொல்கிற டவுட் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் என்னால் கிளியராக வந்து ரீட் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிளர் வந்து இதில் ரொம்ப கம்மி, சரிங்களா? அந்த எண்டு வந்து என்னால் 2 எண்டும் ரீட் பண்ண முடியுது. ஃபோக்கஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன், ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணணும் பிபிடிக்காக, இல்லை ஒரு ஆஃபீஸில் கார்ப்பரேட்டில் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பிஸ்னஸ் இதுக்காக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூமன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டராக வந்து உங்களுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடணும், சரிங்களா? லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு உண்மையான வேல்யூ இருக்கும். கம்பெனி சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சென்டர் வேல்யூ மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து பார்ப்போம். சென்டர் வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சென்டரில் எனக்கு வந்திருக்க வேல்யூ வந்து 124.8, சரிங்களா? இதுதான் வந்து சென்டரில் எனக்கு வந்திருக்க வேல்யூஸ். லைட்டு போட்டிருந்தாலும் எனக்கு வந்து இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. இங்கே பாருங்கள், லைட் போட்டிருந்தாலும் என்னால் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது, எந்த இடத்துலையும் வந்து வாஷ் அவுட் ஆகலை. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதில் வந்து ரூமோட நாய்ஸ் வந்து 40 டெசிபல் வந்து உங்களுக்கு இருக்குது. இது சின்ன சைஸ் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஃபேன் காற்று நல்லா ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் நிறைய கேட்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம் வேல்யூஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேக்கில் தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க, பேக்கில் தான் ஹீட் வந்து த்ரோ பண்ணுற மாதிரி. நான் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு வேல்யூஸ் காட்டுறேன். ஸோ பின்னாடி ஃபுல்லாக ஃபேன் பக்கத்தில் வச்சாலுமே 53 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபேன் நாய்ஸ் வந்து கேட்காத அளவுக்கு கூலிங் சிஸ்டமையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபேன் நாய்ஸையும் கம்மி பண்ணி இதில் வச்சுருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் சைடு. முக்கியமாக வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து டெம்பரேச்சர் சென்டிகிரேட்டில் வந்து நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் 28.9, இங்கே 28, மேலே வந்து 33, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 36.8. ஸோ 40 டிகிரி மேலே வந்து வரல, டெம்பரேச்சர் நல்லா மெயிட் ஆகுது. 8 ஹவர்ஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து இந்த ப்ராஜெக்டை பார்க்கணுமா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நான் வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக ரன் பண்ணலாம் தான் சொல்லுவேன். அதிகபட்சம் 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு பிரேக் கொடுங்க, சரிங்களா? அதுக்கு மேலே வந்து ரன் பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக 8 ஹவர்ஸ் ரன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ. இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ்னு சொல்லிட்டு கீழே வந்து இண்டிகேஷன் காமிக்குது. அங்கே பாருங்கள் சிஸ்டம் டிடெக்டட் சொல்லிட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ளைல்ஸ் உள்ள போயிடுங்க. இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4K வந்து பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஓப்பன் யூஎஸ்பி ட்ரைவ். பென்ட்ரைவில் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ 5 TV ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் கிடையாது, டிஜிட்டலும் கிடையாது, வெறும் பிசிஎம் ஆடியோ மட்டும் தான் இருக்குது. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz, எஸ்டிஆர் சப்போர்ட்டும் டால்பி விஷயட்டும் வந்து 5 TV ஸ்டிக்கில் வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டில் வந்து பாசிட்டிவ் சொல்லியாச்சு, நெகட்டிவ் சொல்லியாச்சு, அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து புட்டு வச்சுட்டேன். இனிமேல் வந்து இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 நேரத்துக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு வந்து வேல்யூ ஃபார் மணி பிக்ஸ்பேக் பவர், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ்பேக்கில் சப்போஸ் கூப்பன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும். கூப்பன் இல்லை அப்படின்னா அமேசான் லிங்க்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளே. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சூப்பராக வந்து போயிட்டுருக்க ஒரு மாடல். நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எஃபர்ட்டுக்காக வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.